நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அந்த பாஜக போட்டியிடக்கூடிய அந்த 27 தொகுதிகள் பற்றின உத்தேச பட்டியல் பற்றிய தகவல் வெளியாக இருக்கு. அது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்போம். தாயுமானவன், பாஜக போட்டியிடக்கூடிய அந்த 27 தொகுதிகளுடைய உத்தேச பட்டியல் சொல்வது என்ன? எந்தெந்த தொகுதிகள் அவர்கள் கேட்டு பெற இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்திருக்கக்கூடிய பாஜக 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியிருந்தாங்க. அதுல 30 தொகுதிகளை எதிர்பார்த்திருந்த ஒரு சூழல்ல நேற்றைய தினம் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட ஒரு சூழல்ல பாஜகவை பொறுத்தமட்டில் சென்னை மற்றும் கோவை மாவட்டத்துல அதிமுகவுக்கும் செல்வாக்கு மிக்க சில தொகுதிகளை கேட்டு பெறுவதில் முனைப்பு காட்டியிருந்த நிலையில தொகுதிகளை இறுதி செய்வதில் தொடர்ந்து குழப்பம் என்பது நிலவி இருந்தது. தற்போது பல்வேறு தொகுதிகள் மாற்றம் செய்யப்பட்டு பாஜக தரப்புல ஒரு 27 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா வேளச்சேரி, துறைமுகம், மயிலாப்பூர் உள்ளிட்ட சென்னையில 3 தொகுதிகளும், வானூர், திருச்செங்கோடு, அந்தியூர், பழனி, திருப்பூர் தெற்கு, சூலூர், அரவக்குறிச்சி, ராசிபுரம், குன்னூர், தளி, மொடக்குறிச்சி, கோவை வடக்கு, மதுரை தெற்கு, சிங்காநல்லூர், குளைச்சல், பத்மநாபபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, மயிலாடுதுறை, சாத்தூர், திருச்செந்தூர், திருநெல்வேலி, திருத்தணி மற்றும் கும்பகோணம் என 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சில தொகுதிகள் மாற்றி ஒதுக்கீடு செய்ய இருக்கக்கூடிய பட்சத்துல மாற்று தொகுதிகளாக கேவி குப்பம், வாசுதேவநல்லூர், அவினாசி மற்றும் கிணத்துக்கடவு உள்ளிட்ட சில தொகுதிகளையும் பாஜக பட்டியலிட்டு வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதில் குறிப்பாக மதுரை தெற்கு தொகுதியில இந்த முறை பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும், சிங்காநல்லூர் தொகுதியில பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையும், விளவங்கோடு தொகுதியில விஜயதாரணி அவர்களும், கோவை வடக்கு தொகுதியில வானதி சீனிவாசன் அவர்களும் நேரடியாக போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதிமுக பாஜக இடையே சென்னையில தீநகர் தொகுதியை கேட்டு பெறுவதில் தொடர்ந்து முனைப்பு காட்டியிருந்த ஒரு சூழல்ல தீநகர்ல கேட்கப்பட்ட நிலையில் இந்த முறை அதிமுகவை நேரடியாக தீநகர் தொகுதியில போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் குறைவான வாக்கு வித்தியாசத்துல தான் அதிமுக தோல்வியடைந்திருந்த ஒரு சூழல்ல இந்த முறை அதிமுகவே தீநகர் தொகுதியில போட்டியிடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 27 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் சூழலை பொறுத்து ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மான்வன். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாஜகவுடைய விருப்ப பட்டியலில், அந்த உத்தேச பட்டியலில் என்னென்ன தொகுதிகள் இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அந்த வகையில் நம்ம சென்னையில் பார்க்குறோம் அப்படின்னாலே வேளச்சேரி, துறைமுகம், மயிலாப்பூர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்குறோம் வானூர், திருச்செங்கோடு, அந்தியூர், பழனி, திருப்பூர் தெற்கு, சூலூர், அரவக்குறிச்சி, ராசிபுரம், குன்னூர், தளி, மொடக்குறிச்சி, கோவை வடக்கு, அதே போல் மதுரை தெற்கு, சிங்காநல்லூர். இந்த கோவை வடக்கு, சிங்காநல்லூர் இதெல்லாம் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய தொகுதிகள். அதே போல் பத்மநாபபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, மயிலாடுதுறை, சாத்தூர், திருச்செந்தூர், திருநெல்வேலி, திருத்தணி, கும்பகோணம் உள்ளிட்ட தொகுதிகள் உத்தேச பட்டியலில் இருக்குது. அதாவது பாஜகவுடைய விருப்ப பட்டியலில் இருக்கக்கூடிய தொகுதிகள் இவை. பாஜக பொறுத்த வரைக்கும் 50 தொகுதிகள் கேட்டுப்பெற்று அதில் 30 தொகுதிகள் போட்டியிடக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் நேற்று அதிகாரப்பூர்வமாக அதிமுக பாஜக இந்த தொகுதி பங்கீடு கையெழுத்தானது. அதில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அந்த 27 தொகுதிகள் எவை பாஜக விரும்பக்கூடிய தொகுதிகள் எவை? ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருந்தது. அந்த வகையில் பார்க்குறோன்னா பாஜகவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய இந்த விருப்ப தொகுதிகள் எவையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அவங்க சொல்லக்கூடிய தொகுதிகள் பற்றிய உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கு. அது பற்றி தான் எமது செய்தியாளர் தாய்மானவன் விரிவாக விவரிச்சாரு என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு. இப்போ நம்ம திரையில் பார்க்குறோம்
மதுரையில் தெற்கு, அதே போல் சிங்காநல்லூரில் திரு அண்ணாமலை அவர்கள் கூட போட்டியிடக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் குளச்சல், பத்மநாபபுரம், நாகர்கோவில் இந்த தொகுதிகள்லாம் பாஜகவுடைய அந்த விருப்ப பட்டியலில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்குறோம் ராசிபுரம், குன்னூர், தளி, மொடக்குறிச்சி, கோவை வடக்கு பொறுத்த வரைக்கும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு. இப்போ அவங்க கோவை தெற்குடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். ஸோ வரக்கூடிய தேர்தலில் அவங்க கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் விளவங்கோடு, மயிலாடுதுறை, சாத்தூர், திருச்செந்தூர், திருநெல்வேலி இந்த தொகுதிகள் எல்லாமே பாஜகவுடைய அந்த விருப்பப்பட்டியலில் இருக்குது. கும்பகோணம் இருக்குது, திருத்தணி இருக்குது. இந்த தொகுதிகள்லாம் பாஜக போட்டியிடும் தொகுதிகளுடைய அந்த உத்தேச பட்டியலாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 27 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த 27 தொகுதிகளில் அவங்க சொல்லக்கூடிய இந்த விருப்பப்பட்டியல் என்ன அப்படிங்கிறதுக்கான இந்த உத்தேச பட்டியல் தான் இது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.